நேர்களே, தற்போது ஈரானுடைய போர் நிறுத்தம் என்பது கானல் நீராக மாறியிருக்கிறது. ஒரு பக்கத்தினுடைய பேச்சுவார்த்தை நடத்தி மற்றொரு பக்கத்தில் ஈரான் குறிவைத்து பேச்சுவார்த்தை தாக்குதல் நடத்துவதை அமெரிக்கா நடத்தி கொண்டிருப்பதாக ஈரான் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ஈரான் இப்பொழுது முழுமையாக அமெரிக்காவை கடுமையாக தாக்குதல் ஆரம்பித்திருக்கிறார்கள். வார்த்தை தாக்குதல் மட்டுமல்லாமல் ஆயுத தாக்குதல்களிலே பரஸ்பரம் அமெரிக்காவும் ஈரானும் ஈடுபட்டிருப்பது உலக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே மற்றொரு பக்கம் ஈரான் குறிவைத்து தாக்குதல் நடத்துவதாக அவர்கள் பொய் கூறுவதாகவும் அமெரிக்கா தொடர்ந்து சதி நடத்தி வருவதாகவும் கூட ஈரான் தனது குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இந்த பிராந்தியத்தினிலிருந்து அமெரிக்கா முழுவதும் வெளியேற வேண்டும், அதுவரை சமாதானம் என்பது இல்லை என்பதை ஈரான் தெளிவாக அறிவிப்பு செய்திருக்கிறது. ஈரான் அமெரிக்காவுடைய விமானத்தை அப்பாஸ் அராக்சி அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் அமெரிக்காவுடைய அப்பாச்சி ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டது. அப்பாச்சி ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதை நாம் நேற்றே சொல்லியிருந்தோம். இதன் மூலம் அமெரிக்கா தாக்குதலை நடத்தியது. ஏனால் உலகத்திலே பெரும் ஒரு வல்லமையான ஒரு சாப்பர் என்று சொல்லுகின்ற நேரத்தில் அதனை அமெரிக்கா முழுமையாக உளவு பார்க்கின்ற போது ஹெர்மூஸிலே அவர்கள் தாக்கி நாசம் செய்து விட்டார்கள். 2ஆக உடைந்து விட்டது. அதையும் கூட நான் நேற்று செய்தியிலே சொல்லியிருந்தேன். 2 அமெரிக்க வீரர்கள் உயிர் பிழைத்தார்கள். அமெரிக்காவினுடைய தாக்குதலை தொடர்ந்து ஈரான் ரிட்டாலியேஷன் பஹ்ரைன், குவைத் மற்றும் பல பகுதிகளில் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இப்போ ஈரானுக்கு இதன் மூலமாக பெரும் சேதாரம் ஏற்பட்டிருப்பதாகவும் கூட நமக்கு செய்திகள் வந்திருக்கிறது. இன்று காலை முதலில் வந்த செய்தியை நாம் பேசுவோம். அதற்கு பிறகு ஈரானுடைய மின் கட்டமைப்புகள் ஏற்பட்ட சிக்கலையும் நாம் பேசுவோம். முதலில் என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால், குறிப்பாக ஹெர்மூஸ் ஜலசந்தி முழுமையாக மூடப்பட்டு விட்டது. இப்போது நாள் ஒன்றுக்கு 26 28 அப்படின்ற கப்பல்கள் சென்று கொண்டிருந்தது. ஒரு கப்பலுக்கு ஒரு 1.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அல்லது 2 மில்லியன் சற்றேறக்குறைய ஒரு 20 கோடி அளவிற்கு பெற்றுக்கொண்டார்கள். 300க்கும் மேற்பட்ட கப்பல்கள் புக் செய்திருந்தார்கள். இதையெல்லாம் ஒரு சமாதானமாக சென்று கொண்டிருக்கிற போதுதான் அமெரிக்கா வேண்டுமென்றே உள்ளே சென்று உளவு பார்த்தார்கள். ஆனால் ஈரான் என்ன சொல்கிறது, இந்த உளவு பார்க்கிற வேலையெல்லாம் எங்கள் பகுதியிலே நீங்கள் வைத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. உடனடியாக அமெரிக்காவுடைய அப்பாச்சியை அடித்து துவம்சம் செய்து விட்டார்கள். இப்போ ஈரானுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அழிந்தாலும் பரவாயில்லை, அமெரிக்காவை அழித்து விட்டு தான் நாம் சாவோம் என்று தான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்போது முழுமையாக ஷட் டவுன் செய்யப்பட்டு விட்டது. ஹெர்மூஸ் ஜலசந்தி முழுமையாக இழுத்து மூடப்பட்டு விட்டது. இப்போ என்ன நடக்கப் போகிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உலக அளவிலே சப்ளை செயின் முழுமையாக தடை செய்யும். இன்னும் இப்பொழுது இன்றைக்கு 95, இன்று காலை நான் இப்போது பேசுகிற நேரத்தில் ஒரு பேரல் பிரண்ட் க்ரூட் ஆயிலுடைய விலை $95 என்கின்ற அளவில் இப்பொழுது அது 125 கூட மாறலாம். ஏற்கனவே தெளிவாக சொன்னார்கள், உலகத்தில் ஏற்படுகிற அனைத்து சிக்கல்களுக்கும் பொருளாதார நெருக்கடிகளுக்கும் அமெரிக்கா பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று ஈரான் சொல்லியிருக்கிற நேரத்தில் அமெரிக்கா வேண்டுமென்றே சிக்கலை உருவாக்கியிருக்கிறார்கள். அப்போ உலகத்தினுடைய இந்த நெருடல்கள் தெரிந்திருந்தால் அமெரிக்கா தற்போது கைவிட்டு சென்றிருக்கலாம். அமெரிக்கா தன்னை நிலைப்படுத்திக் கொள்வதற்கு மத்திய கிழக்கிலே தானே தாதாவாக அறிவித்து கொண்ட அந்த நிலையை அவர்கள் இஸ்ரேலையும் காப்பாற்றுவதற்காக இந்த போரை நிலைப்படுத்தி இருக்கிற நேரத்தில் இன்று காலை முழுமையாக நேற்று நள்ளிரவுக்கு பின் வந்த செய்தியினூடே ஹெர்மூஸ் ஜலசந்தி முழுமையாக இழுத்து மூடப்பட்டது. உலகத்திலே பெரும் சிக்கல் ஏற்படும், எந்த கப்பலும் செல்லக்கூடாது என்று ஈரான் அறிவித்திருக்கிறது. ஈரானுடைய ஹைப்பர்சோனிக், ஈரானுடைய பலிஸ்டிக்ஸ், ஈரானுடைய குரூஸ் மிசைல்கள் எல்லாம் தெளிவாக தாக்குதலை நடத்துவதற்கு ஃபுல்லாக இருக்குது. ஃபுல் பிளீட்ஜில் யார் போனாலும், எந்த கப்பல் போனாலும். இந்த பக்கம் ஏற்கனவே பாபல் மந்தப் மூடப்பட்டு விட்டது. அதனால் இஸ்ரேலுடைய கப்பல்கள் எதுவும் செல்லாது. மத்திய கிழக்கு செல்லக்கூடிய பழங்கள், காய்கறிகள், ட்ரேடிங் எதுவுமே முடிஞ்சு போச்சு. இப்போ இது ஒரு கணக்கு பாருங்கள். 11% பாபல் மந்தப், 25% ஆயில், மொத்தம் 36% மேல்.
இன்டர்நேஷ்னல் லெவலில் வர்த்தகம் தடைப்பட்டிருக்கிறது. பல 1000 லட்சம் கோடிகள் காலி. இதுதான் இப்போ அமெரிக்காவுடைய இந்த சூழலாக காணப்படுகிறது. இதற்கிடையிலே அமெரிக்காவுடைய, நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர் சுற்றி வீட்டப்பட்டது அவர்களுக்கு பெரிய மனக்குறை. இப்போ ஈரான் உடனடியாக ரிட்டாலியேஷன் எங்கே நடத்தியிருக்கிறாங்க? பஹ்ரைன், குவைத் மற்றும் பல்வேறு பகுதிகளில் ஈரான் தாக்குதலை நடத்தியது. ஈரானுக்கு பெரும் சேதாரம் ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஈரானுடைய மின் கட்டமைப்பு, ஏவுகணை தொழில்நுட்ப கட்டமைப்புகள் மற்றும் நீர்நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்படுகிறது. அப்போ நீர்நிலைகளில் தாக்குதல் நடத்தல 20,000த்திற்கு மேற்பட்டவர்கள், பெரிய வாட்டர் டேங்கர்ஸு, வாட்டர்கள் எல்லாமே செயலிழந்து விட்ட இந்த சூழ்நிலையில் 20,000த்திற்கு மேற்பட்ட இராணுவ வீரர்கள் அதாவது தண்ணீரின்றி பொதுமக்கள் எல்லாம் சிக்கக்கூடிய ஒரு சூழல் காணப்படுவதாகவும் கூட தற்போது ஈரானிலிருந்து செயல் வந்திருக்கிறது. இதற்கிடையிலே ஜாஸ் தீவுகள், ஜாஸ், கீஸ், பந்தர், இது போன்று பலவித பல தீவுகள் முழுமையாக அமெரிக்காவினால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா 2 முறை குறிவைத்தார்கள். அமெரிக்காவினர் பலரக ஏவுகணைகளும் ஏவப்பட்டது. அமெரிக்காவுடைய தாக்குதல் விமானங்கள், அமெரிக்காவினுடைய ஏவுகணை தாக்குதல்கள், ஈரானை நோக்கி பலம் வாய்ந்த அளவிலே தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தியிருக்கிறது. அமெரிக்க படை வீரர்கள் F-35 விமானங்கள் முழுமையாக அடித்து நொறுக்கியிருப்பதாக IRGC தெரிவித்திருக்கிறது. IRGC அமெரிக்காவினுடைய F-35 காலி செய்திருக்கிறார்கள் என்ற தகவலை IRGC தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் நீர்நிலைகளை அவர்கள் அடித்திருப்பது ஒட்டுமொத்த பிராந்தியத்தில் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மிகப்பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதற்கிடையிலே ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அழிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் வெளியாகியுள்ளன. ஏர் ஸ்ட்ரைக் மற்றும் ஈரானுடைய டெலிகாம் டவர், அந்த சிஸ்டம்ஸ்கள் எல்லாம் ஈரான் பயங்கர சேதங்கள் ஏற்படுத்தியிருக்கிறது அமெரிக்காவினுடைய குண்டுவீச்சின் மூலம். ஈரான் பதிலடி மிகவும் பயங்கர தாக்குதலுக்கு உள்ளான நிலையில் அமெரிக்க நிலைகள் முழுமையாக தாக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் முழுமையாக வெளியாகிறது. இப்பொழுது அமெரிக்கா செய்கிற மோசமான தனம் என்னவென்றால், இங்கே நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறிக்கொண்டு பயங்கர தாக்குதலை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அமெரிக்காவுடைய திட்டத்தை தெளிவாக தெரிந்திருக்கிறார்கள். அதனால் இனி அமெரிக்காவோடு எந்த காலமும் பேச்சுவார்த்தை இல்லை, அமெரிக்காவை முழுமையாக காலி செய்வது என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள். ஏனென்று சொன்னால் அமெரிக்கா ஒரு ராஜதந்திரத்தை பயன்படுத்தி பேச்சுவார்த்தை முடியவில்லை என்கின்றான் வெளிவிவகாரத்துறை அமைச்சர், அதாவது மார்க்கோ ரூபியோ. இது எவ்வளவு பெரிய ஒரு கேடித்தனம் என்பதை நீங்கள் பாருங்கள். பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு தண்ணீர் குடிக்கக்கூடிய இலக்குகளை தாக்குவார்களா? இன்னும் நாங்கள் பேச்சுவார்த்தையின் கதவு திறந்திருக்கிறது என்று தண்ணீர் நிலைகளை, நீர்நிலைகளை தாக்கக்கூடிய அளவுக்கு போயிருக்கிறார்கள் என்றால் இது ஈரானை பெரும் கொதிநிலைக்கு ஆக்கியிருக்கிறது. எத்தனை உயிர்கள் தண்ணீரை குடிப்பார்கள்? மற்ற இராணுவ கேந்திரங்களை அழிப்பது வேறு விவகாரம். நீர்நிலைகளை அமெரிக்கா அடித்திருக்கிறது. அமெரிக்காவிற்கு இது ஒரு நாசம்தான். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அவர்கள் அந்த நீர்நிலைகளின் மூலமாக பிள்ளைகளும் சரி, குழந்தைகளும் சரி, இராணுவ வீரர்கள், மொத்தத்தில் உயிர்கள், இராணுவ வீரர்களாக இருந்தாலும் உயிர்கள் தானே, அவர்களெல்லாம் சாக வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை செய்திருக்கிறார்கள். மாற்று ஏற்பாடு பட்டு கொண்டு வந்திருக்கிறது. பெரும் சேதாரம் ஈரானிலே நடந்திருக்கிறது. அது மட்டுமல்ல தோழர்களே, இதற்கு பதில் வாங்க ஜோர்டானில் இருக்கும் அமெரிக்காவினுடைய மிக முக்கிய கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த தளவாடங்கள் காலி செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் குவைத், பஹ்ரைன் மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் தான் தாக்கப்பட்டது, நீங்கள் பார்க்கும். ஆனால் இப்பொழுது முதலாக ஜோர்டான் அமெரிக்காவினுடைய நட்பு நாடு, UAE அமெரிக்காவினுடைய நட்பு நாடு. உங்களுக்கு தெரியும், குவைத், பஹ்ரைன் இவர்களெல்லாம் நேசக்காரர்கள். முதலாக ஜோர்டானில் இருக்கும் அமெரிக்க நிலைகள் முற்றிலுமாக துவம்சம் செய்யப்பட்டிருக்கிறது. ஜோர்டானுடைய விமான தாக்குதல்கள் முற்றிலும் உள்ளாகி இருக்கிறன. F-35 விமானங்கள் மற்றும் தளங்கள் பாதிப்புக்கு உள்ளானது என்ற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இவற்றில் எத்தனை F-35 அளிக்கப்பட்டது என்ற தகவல் இல்லை. ஆனால் விமானத்தளங்கள், F-35 விமானத்தளங்களை சுற்றி அமெரிக்காவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இது தாட் சிஸ்டம் அளிக்கப்பட்டது என்ற செய்திகள் முதலாக வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய தாட் சிஸ்டம் ஜோர்டானினுடைய F-35 விமான தளங்களை பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டதை, வெறித்தனமான தாக்குதலை ஈரான் நடத்தி
அமெரிக்காவினுடைய தாட் சிஸ்டம் முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதில் எத்தனை விமானங்கள் இழந்தார்கள் என்ற தகவல் வரவில்லை. ஆனால் அழிவு நிச்சயம் என்பதை மட்டும் ஐஆர்ஜிசியினுடைய ஏற்புடை F-35 நாங்கள் காலி செய்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் இந்த செய்தியிலே ஈரான் பெரும் சேதாரத்தை சந்தித்திருக்கிறது என்று சொல்ல தவறவில்லை. ஈரானுடைய டவர்களோடு சேர்த்தான் அமெரிக்காவினுடைய இந்த நிலைகள் மாறி இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் இன்றைக்கு காலை வந்த பிபிசியினுடைய செய்தியினூடே பஹ்ரைனுடைய 5th ஃப்ளீட் 5வது யுஎஸ்னுடைய கடற்படை தளங்கள் பெரும் சந்திப்பை பெரும் தாக்குதலை சந்தித்து வருகிறது. ஈரானுடைய ட்ரோன்கள் அமெரிக்காவை நிலைக்குலைவை ஏற்படுத்தி இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். பஹ்ரைன் முழுவதுமாக பெரும் சத்தம், அலறல் சத்தங்கள், சைரன் ஒலிகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே அமெரிக்காவினுடைய நீங்கள் மிக முக்கியமாக புரிந்து கொள்வது அப்பாச்சியினுடைய ஹெலிகாப்டர்களை ஈரானுடைய ஷாஹின் ட்ரோன்கள் தான் அழித்திருக்கிறது. ஷாஹின் ட்ரோன்கள் உங்களுக்கு தெரியும், உக்ரைன் போரிலே ரஷ்யா இந்த நிலைக்கு நின்று கொண்டிருப்பதற்கு இந்த தொழில்நுட்பம் பெரிய அளவிலே உதவியது. இதே ஷாஹினை துல்லியமாக வைத்து அற்புதமாக அடித்து முடித்திருக்கிறார்கள். இதுதான் அவர்களை கொதிநிலைக்கு கொண்டு சென்று விட்டது. இந்த நிலையிலே அமெரிக்க அதிபர் அமெரிக்க நாட்டுக்குள்ளே அசிங்கப்பட்டிருக்கிறார். அமெரிக்காவினுடைய பெண் ஊடகவியலாளர் டேவிட் பிரெஞ்ச் அவருடைய கேள்வி ரொம்ப முக்கியமானது. பல விஷயங்களை கேட்கின்றார். அதை நான் விரிவாக பேசவில்லை, ஒவ்வொன்றாக சொல்ல டைம் இல்லை. ஆகவே அமெரிக்காவினுடைய பிரபல பெண் ஊடகவியலாளர் டேவிட் பிரெஞ்ச் கேட்ட கேள்விக்கு அவரால் பதில் தர முடியவில்லை. அமெரிக்க அதிபரால் பதில் தர முடியவில்லை. பதில் தராத நிலையில் அவர் இடத்தை காலி செய்து ஓடியிருக்கிறார். நீங்களெல்லாம் ஊழல்வாதிகள் என கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தப்பாக எதையெல்லாமோ அமெரிக்காவினுடைய அதிபர் பேசுகிறார். ஒரு கட்டத்தில் அவர் தனது மைக்கை கழற்றி வீசினார். அடுத்து அவர் இடத்தை காலி செய்து ஓடுகின்ற போது மைக்கிலே கால் பட்டு மைக்கு 2 துண்டாக உடைகிறது. இப்படி உலகம் முழுவதும் ஒரு அசிங்கமான நிலைக்கு அமெரிக்க அதிபருடைய பேச்சும் அமெரிக்க அதிபரும் நிலையும் இருக்கிறது. டேவிட் பிரெஞ்சினுடைய கேள்வியிலே அமெரிக்க அதிபருடைய காலத்தில் பதவி விலக மறுத்து கலவரத்தை தூண்டும் வகையில் நீங்கள் நடந்த சம்பவங்களை எல்லாம் குறித்து கேட்டு டெக்னிக்கலாக கேட்குறார். அதை பில் பாஸ் பண்ணது யாருக்காக, எல்லாத்துலேயும் சிக்கி கொண்டார். அதை நான் விரிவாக பேசலை. அப்போ தூண்டும் வகையில் நடந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு கேள்வி எழுப்பிய நிலையில் திக்கி திணறும் நிலையில் மைக்கை வீசி எறிந்து தன் காலால் அந்த மைக்கை மிதித்து பின்னர் அந்த மைக் உடைந்த செய்தி இன்றைக்கு உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆக இந்த நிலையில் இப்பொழுது போர் மறுஉருவாம் நடந்திருக்கிறது. முதற்கண் நீர்நிலைகள் தாக்கப்பட்டது. ஈரானில் கெஷின் தீவுகளை தாண்டி ஏராளமான தீவுகள், இராணுவ நிலைகள், டவர், அதே மாதிரி மின் உற்பத்தி நிலையங்கள், இப்படி பலமாக தாக்கியிருக்கிறார்கள். இந்த தாக்குதலுக்கு காரணம் அமெரிக்கா நிலைக்குலை செய்ய வேண்டும் என்றுதான் பேச்சுவார்த்தை நடத்துவதாக நடித்து கொண்டு இதையெல்லாம் இப்போ பாருங்க, இதுவரை இல்லாத ஒரு தாக்குதல். மக்களை பாதிக்கக்கூடிய மின் உற்பத்தி நிலையங்கள், குடிநீர் ஆதாரங்களான நீர்நிலைகள், டெலிகாம் தொடர்புகள் எல்லாவற்றையும் அமெரிக்கா அடித்திருப்பதன் காரணம் என்ன? நாங்கள் இப்படித்தான் செய்வோம், எங்கள் பேச்சவா கையெழுத்து போடு, இல்லைன்னா நான் இப்படித்தான் அடிப்பேன். ஈரான் எப்படி கையெழுத்து? ஈரான் தான் சொல்லிட்டாங்களே, நாங்கள் தரவே போகிறதில்லை, எங்கள் நிலைகளில் நீ வராத. அதனால் இது ஒரு மற்றொரு வியட்நாம் போராக மாறும் அபாயம் இருக்கிறது. அதில் எந்த டவுட்டும் இல்லை. 47 வருஷம் சாப்பிடாமல் உணவில்லாமல் கடந்த ஈரானுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் இருப்பதில் ஒன்றும் சிரமம் இல்லை, இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் இருப்பதில் சிரமம் இல்லை. ஆனால் உலகம் இந்த சிக்கலை எப்படி சந்திக்கப் போகிறது? மத்திய கிழக்கு நாடுகள் இனி எப்படி சந்திக்கப் போகிறது? சரி, இப்போது உலகத்திற்கு பெரும் நெருக்கடி ஏற்படுத்தும் செய்தியை சொல்லக்கூடிய தாக்குதலை நடத்தினால் இனி உலகத்திலிருந்து பெரும் பதட்டம் ஏற்படும். ஒரு கப்பல்களுக்கு கூட போகவில்லை, எந்த ஆதாரமும் இல்லை. அப்படி என்றால் அமெரிக்கா இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது? அமெரிக்காவுக்கு அப்படி என்ன ஒரு பெரிய விவகாரம் இருக்கிறது? உலகம் முழுவதும் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார்கள். உலகம் முழுவதும் அமெரிக்கா ஆக்கிரமிப்பை நடத்துகிறது. ஆனால்
இது கடைசி சான்ஸ் என்று நம்புகிறான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அதனால் இந்த நிலையில் பல கேள்விகள் எழுகின்றது. இதற்கு பின்பு சீனா, அதற்கு பின்பு ரஷ்யா, வடகொரியா மற்றும் நேச நாடுகள் என்ன செய்ய போகிறது என்ற கேள்வி அடிப்படையிலே தொங்கி நிற்கின்றது. போரின் பரஸ்பரம் தாக்குதல்கள் வலிமைப்படுத்தப்பட்டுள்ளன. இப்பொழுது லெபனானை தாக்குதல் ஆரம்பித்திருக்கிறார்கள் ஹிஸ்புல்லாக்கள். அதே மாதிரி ரெட்சியில் மத்திய தரைக்கடல், இந்திய பெருங்கடல், ரெட்சி இந்த மூன்றும் ஏற்கனவே விரிவாக்க பகுதிகளாக தங்களுடைய நிலைத்தன்மையை உருவாக்கி கொள்வதற்கு அவர்கள் முயல்கிறார்கள். ஆக இப்பொழுது ஒரு கடும்போக்கு சூழ்நிலை காணப்படுகிறது. மீண்டும் என்ன நடக்கிறது என்பதை பல புதிய செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.